பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த டாஸ்க் கொடுக்கும்போதே நம்ம பிக் பாஸ் என்ன ஒரு மனநிலையில் கொடுத்தார் அப்படின்னா, நேற்று நீங்கள் ரொம்ப பொறுமையாக விளையாண்டீங்க. அதாவது 6 மணிலேருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் அவ்வளோ பொறுமையாக நேற்று விளையாண்டிங்க இல்லையா? ஆனால் இன்றைக்கி பொறுமையாக விளையாடக்கூடாது, நீங்கள் பொறுக்கித்தனமாக விளையாடணும் அப்படின்னு பல வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டார் நம்ம பிக் பாஸ். ஏன்னா ரூல்ஸில் எப்படி இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு அந்த இதெல்லாம் பிடிக்காது, பால் பீட்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் பொம்மை இருக்கும், அந்த பொம்மையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் கையில் இருக்க பொம்மையை இன்னொருத்தர் வாங்கலாம். ஒருத்தர் ஜெயிக்கணுன்றதுக்காக பொம்மையை தூக்கி உள்ளே வைக்கலாம், இல்லை போகக்கூடாது ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக பொம்மையை எடுத்து வச்சுக்கலாம். யார் கையிலேருந்து வேணாலும் வாங்கலாம் அப்படின்றத மறைமுகமாக சொன்னார். அண்ட் விஷால் அதை வெளிப்படையாகவே கேட்டார். அப்போ ஒருத்தர் கையிலேருந்து நம்ம ஒருத்தர் பிடுங்கிக்கலாமா பிக் பாஸ் அப்படின் போது, நீங்கள் என்ன யுக்தி வியூகம் என்ன வேணாலும் பண்ணலாம், தடுக்கலாம், ஒருத்தரை நீங்கள் பிடிச்சு வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களோட யுக்தி அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டார். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுக்கூட, அடிச்சுக்கோங்க, லிட்டரலி செம்மையாக அடிச்சுக்கோங்கடா, அதுதான் இந்த டாஸ்க் அப்படின்றத சொல்லிட்டார். ஏன்னா இவனுங்க பாட்டுக்கு நேற்று மாதிரி ஒரு பொம்மையை எடுத்து வச்சுட்டு இப்படியே உட்காந்துருந்தானுங்கன்னா டாஸ்க்கை முடிக்க முடியாது. இப்போ காலையிலேருந்து இன்றைக்கி டாஸ்க் நடக்கல, மழை பெஞ்சதுனால. ஸோ இது நேற்று மாதிரி இன்னிங்ஸ் மாதிரி இழுக்காதீங்க, தயவு செஞ்சு 2020 மேட்ச் மாதிரி கடகடன்னு முடிங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு செம்மையாக சொல்லி விட்டுட்டாரு. எல்லாரும் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே இந்த குரூப்பிசம்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கிறாங்க. என்னென்ன கேங் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கோவா கேங்கில் ஆல்ரெடி சௌந்தர்யா இல்லை. அதனால் இப்போ ஜெஃப்ரி, ரயான், ஜாக்லின் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. புள்ளி கேங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விஷால், அருண், சத்யா, அன்ஷிதா, சிவா, தர்ஷிகா அப்படின்னு அது ஒரு பெரிய கேங்காக இருக்குது. ஸோ ஜாக்லின் என்ன நினைக்கிறாங்கன்னா, முத்து கூட போய் டீம் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம், நம்ம இவங்க டீமை விஷால் டீமை காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மஞ்சரி கிட்ட போய் ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பட் மஞ்சரி நான் கேட்டு சொல்கிறேன்ட்டு அதோட அவங்க கலந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோவா கேங்கில் இன்னும் கொஞ்சம் ஆள் சேர்க்குறாங்க. யாருன்னா நம்ம ரஞ்சித், பவி இவங்க எல்லாருமே சேர்ந்தாங்க. இப்போ 5 பேர் இருக்காங்க கோவா கேங்கில். ரஞ்சித், பவி, ரயான், ஜெஃப்ரி கேங்காக கேம் விளையாடலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் பண்ணுறாங்க. ஆனால் பவி அண்ட் ரஞ்சித் எப்படின்னா, பேசும்போது முதல்ல ஆரம்பிக்கும் போது கோவா கேங் கூட சேர்ந்து ஆரம்பித்தவங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சத்யா டீம், அதை புள்ளி கேங் கூட போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா சத்யா அந்த டீமில் ரொம்ப ஸ்ட்ராங் சொல்லி அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. பயங்கர பரபரப்பாக இருந்தது. என்ன காரணம்னா, நேற்று மாதிரி இவங்க இழுக்க முடியாது. ஒருத்தர் பொம்மை எடுத்து வச்சுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த பட்டிமன்றம் மாதிரி நீங்கள் பேச்சாளர் மாதிரி பேசுங்கடான்னு சங்கீத ஸ்வரங்கள் நாங்கள் உட்காந்துட வேண்டியதான். நேற்றுலாம் அப்படி தான் போச்சு. அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி யாரை வேணாலும் அடிச்சுக்கலாம், பொம்மை பிடிங்கலாம் போது செம்மையாக இருக்க போகுது அப்படின்னு வெறித்தனமாக பார்த்தோம். அதே மாதிரி சூப்பராக போச்சு. முதல் இதில் என்னாச்சு அப்படின்னா, நம்மளோட புள்ளி கேங் இருக்குல்ல, விஷால் கேங், இவங்க இதில் முதல்ல அவங்கவுங்களோட பொம்மையை சேவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம விஷால் மட்டும் என்ன பண்ணாருன்னா, தர்ஷிகாவோட பொம்மையை எடுக்கிறத விட்டுட்டு, அதாவது உங்களை நம்பி தான் தர்ஷிகா அந்த கேங்கில் இருக்காங்க. பட் தர்ஷிகாவை பொம்மையை அவர் கன்சிடரே பண்ணலை. ஜாக்லின் பொம்மை ரயான் கிட்ட இருக்குது. ஸோ அந்த பொம்மையை நான் பிடுங்கணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். ஜாக்லின் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக ரயான் ஆக்சுவலி ஜாக்லின் பொம்மையை எடுத்து வச்சுட்டார். அதை போட்டு பிடுங்குறாரு நம்ம விஷால். ஆனால் இங்கே அருண், சத்யா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரயானுக்கும் இப்போ சண்டை யாருக்கு போயிட்டுருக்குன்னா, ரயான் அண்ட் விஷாலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட உள்ளே வந்துட்டாங்க. அன்ஷிதா உள்ளே வராங்க. அன்ஷிதா உள்ளே ஜெஃப்ரியை தூக்கி போடுறாங்க. நம்மளோட சத்யா அண்ட் அருண் விஷாலுக்காக இவங்க கூட சண்டை போயிட்டுருக்கு. லைக் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி இழுக்கிறது இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அண்ட் இந்த பாயிண்டில் தான் நம்ம சத்யா ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிட்டார் ஜாக்லின் கிட்ட. அதாவது ஜாக்லினோட பொம்மை தான் நம்மளோட விஷால் கையில் இருக்குது. ஸோ அவரை அந்த பொம்மையை எடுக்கணுன்றதுக்காக ஜாக்லினும் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அங்கே மெயின் ரூல்ஸே என்ன அப்படின்னா, நம்மளோட பொம்மையை நம்ம தொடவே கூடாது. ஆனால் விஷால் கிட்ட இருக்க தன்னோட பொம்மையை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல ஜாக்லினும் உள்ளே விஷாலுக்கு சப்போர்ட்டாக அந்த புள்ளி கேங்கில் யாரெல்லாம் நிற்கிறாங்க, சத்யா, அருண்லாம் இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டு எப்படியாவது ரயான் தன்னோட பொம்மையை எடுத்துகிட்டு போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரம் சத்யா என்ன பண்ணுறாருன்னா, சத்யா கையை ஜாக்லின் பிடிச்சிருக்காங்க. அவர் ஒரு தள்ளுறார், அவருடைய எல்போ வச்சு ஒரு இடிக்கிறார். அது ஜாக்லின் அடிக்கிறார். ஏன்னா என் கையை நீ பிடிச்சிருக்க, நான் தட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி. பட் அது அவங்களுக்கு சிவியராக ஹர்ட் ஆகிருக்கும். அதை அவர் பண்ணியிருக்கவே தேவையில்லை. பண்ணியிருக்கலாம்னா அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா நீங்கள் ஈஸியாக அவங்க கையை பிடிச்சி நீங்கள் இழுத்து விட்டுருக்கலாம். நீங்கள் பிடிச்சி தள்ளி விடலாம். அவங்கள பிடிச்சி தள்ளி விடலாம். அவங்க கையை பிடிச்சி இழுத்து விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு உங்கள் எல்போ வச்சு இடிக்கிறீங்க. திரும்பி கூட பார்க்கல அந்த மனுஷன். சத்யா ஜாக்லினை திரும்பி கூட பார்க்காம அடிக்கிறார். அது அவங்க எங்கே வேணாலும் படும். ஸோ அந்த மாதிரி அவர் ரொம்ப ஃபோர்ஸாக நடந்துக்கிட்டார். அது தப்பு. ஆனால் இந்த கேமோட சுவாரஸ்யம் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறது, சண்டை போட்டு அதை எடுக்கிறது அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் பண்ணது கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் பார்க்க நல்லா இருந்தது. ஆளுக்கு பிடிச்சி இழுத்து விஷாலோட
சட்டைலாம் கிழிஞ்சி சண்டையில் கிழியாத சட்டை எங்கே அப்படின்ற மாதிரி சூப்பராக இருந்தது. பட் ரயான் எப்படியோ ஜாக்லினோட பொம்மையை தலையை பிச்சு உடம்பை பிச்சு ஓரளவுக்கு பொம்மையை கொண்டு போய் உள்ளே சேவ் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நம்ம ராணவெலாம் இருந்துட்டு டே பார்க்க பயங்கரமாக இருக்குடா, நீங்கள் பார்த்து விளையாடுங்கடா, ஏன்னா ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறத பார்க்க முடியலடா, ரொம்ப பயமாக இருக்குடா இங்கேருந்து பார்க்க அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கில்லர் காயின் டாஸ்க் ஞாபகம் வந்துருச்சு. ஐயையோ இதே மாதிரி தானே அன்றைக்கும் அடிச்சுக்கிட்டோம், விஜய் சேதுபதி சார் நம்மளை செருப்பால் அடிக்காத குறையா எவ்வளோ கேள்வி கேட்டார். அதனால இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பொம்மையை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பொம்மையை எடுத்துகிட்டு போவோம், நமக்கு தேவைப்படுற பொம்மையை எடுத்துகிட்டு போவோம், யார் கடைசியில் வைக்க முடியலையோ அவங்க அவுட் ஆகட்டும் அப்படின்னு. இந்த கேமோட சுவாரஸ்யமே போயிருச்சு. ஏன்னா லிட்ரலி யோசிச்சு பாருங்கள், பிக் பாஸ் இந்த டாஸ்க்கை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நேற்று வந்து ஒருத்தர் கையிலேருந்து ஒருத்தர் மாற்றிக்க முடியாதுன்னாங்க, ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் கையில் இருக்கிறத நீங்கள் பிடுங்கி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை குரூப்பாக விளையாடலாம். அவரே சொல்கிறாரு உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, இதில் நீங்கள் குரூப்பாகவும் விளையாடலாம், அந்த குரூப்பிசமில் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுங்கன்ற மாதிரி மனுஷன் இங்கே எல்லாரும் அந்த பயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே நம்ம அடிச்சுக்க வேண்டாம், பொம்மையை எடுத்துகிட்டு போவோம், முடியலன்றவங்க வந்துட்டு உள்ளே வைக்க முடியாதவங்க அவுட் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த மேட்ரை அப்படியே சப்பையாக்கிட்டாங்க. முதல் ரவுண்டில் இருந்த சுவாரஸ்யம் அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடுச்சு. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த ரவுண்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட எல்லாரும் ஓடிட்டாங்க. பவித்ரா கையில் அன்ஷிதா பொம்மை இருந்தது, அதனால அன்ஷிதாக்கு மட்டும் ஸ்லாட் கிடைக்கல. ஏன்னா அன்ஷிதா கடைசியாக போயிட்டதுனால அவங்களுக்கு ஸ்லாட்டில் இடம் கிடைக்கல. ஆனால் இங்கே ஒரு கன்ஃபியூஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அன்ஷிதாக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பவித்ரா நான் ஓம் பொம்மையை வச்சேன், ஆனால் நீ என் பொம்மையை வைக்கலையே அப்படின்னு கோச்சிக்கிறாங்க அன்ஷிதா. பயங்கரமான ஆளாக இருக்காங்க அன்ஷிதா, நம்ம பார்க்குற மாதிரி கிடையாது. ஸோ அன்ஷிதாக்கு அந்த கோபம். அப்போ ரஞ்சித் சார் கிட்ட கேட்கும்போது ரஞ்சித் சார் சொல்கிறா, இல்லை நான் தான் பவி பொம்மையை வச்சேன் அப்படின்னு. ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே ரஞ்சித் சாரை டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பவி வந்து அன்ஷிதா பொம்மையை கையில் வச்சுருக்கா, அன்ஷிதா பவி பொம்மையை வச்சுட்டா, அப்போ ரஞ்சித் சார் அவரோட பொம்மையை அவரே வச்சுட்டாரு அப்படின்றாங்க. ஊரே கைகொட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரஞ்சித் சாரை பார்த்து. என்ன சார் உங்கள் பொம்மையை யாரும் எடுக்கல, நீங்களே எடுத்துட்டிங்களா சார், தெரியாமல் கொண்டு போய் வச்சுட்டிங்களா, சாமி சொல்லுங்கள், உண்மையை சொல்லிடுங்க, நீங்களே வச்சிங்கன்னா அது நீங்கள் தான் வச்சிங்கன்னு சொல்லிடுங்க பரவாயில்ல அப்படின்றாங்க. எல்லாரும் கிடந்து சிரிக்கிறாங்க. அந்த மனுஷன் அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்குறாரு. நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்லாட்டில் வச்சோம், பவித்ரா தான் வச்சோமா யாரை வச்சோன்னு தெரியலையே பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி, நான் பவித்ரான்னு தான் நினைக்கிறேன் பிக் பாஸ் அப்படின்னு அவரே பம்ப ஆரம்பிச்சிட்டார். சரி தேர்ட் அம்பையர் கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு பிக் பாஸ் ஒரு ஜர்க் கொடுத்தார். ரஞ்சித் நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல அப்படின்னாரு. அப்போ தான் எல்லாருக்கும் புரியுது, ஐயோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா ரஞ்சித் கரெக்டாக பவியோடு தான் வச்சார், அன்ஷிதா தான் வந்து ரஞ்சித்தோட வச்சுருக்காங்க. பவி வந்து அன்ஷிதாவோட வைக்க ஸ்லாட் இடம் இல்லை, அதனால் அன்ஷிதா வெளியே போய் இடம் இல்லை நீங்கள் அவுட் ஆயிட்டீங்கன்ற மாதிரி அன்ஷிதா வெளியே போயிட்டாங்க. பட் அன்ஷிதா ரொம்ப பிளான் பண்ணாங்க, அந்த கோவா கேங்கை எப்படி சுருட்டுறது, முத்தோட கேங்கை எப்படி உடைக்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பண்ணாங்க. பட் மேடம் கிடைக்கல, வெளியே போயிட்டாங்க. அண்ட் அடுத்த ரவுண்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க பொம்மை யாருக்கு தேவையோ அந்த பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. மஞ்சரி போகும்போது எல்லாருமே அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க இல்லையா, அந்த குட்டியோண்டு வீட்டுக்குள்ளே எல்லாரும் அடிச்சுக்கிட்டு போகும்போது விழுந்துடுறாங்க. ஸோ மஞ்சரி கீழே விழுந்துடுறாங்க, அவங்க மேலே நம்மளோட சாட்சினா விழுந்துடுறாங்க, அப்புறம் ரஞ்சித், இப்படி எல்லாருமே 3 பேரும் விழுந்ததுனால கீழே மஞ்சரியால் எந்திரிக்க முடியல. மேலே 2 பேர் இருக்கனால அவங்களால எந்திரிக்க முடியல. ஸோ மஞ்சரி கையில் இருந்த முத்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆக்கப்படுகிறார் இந்த இடத்துல. டெஃபினட்டாக மஞ்சரி ஓடி இருந்தாங்கன்னா வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு ஆள் தன் மேலே இருந்திருந்தா கூட வச்சுருப்பாங்க. பட் முடியல அவங்களால, 2 பேர் இருந்தனால. ஸோ முத்து அவுட் ஆயிட்டார். ஸோ முத்து வெளியே வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறாரு, எப்படி நம்மலாம் அவுட் ஆனால் என்னெல்லாம் கேம் விளையாண்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அன்ஷிதா முதல் ரவுண்டில் இருந்தாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் ஆன டைமில் அன்ஷிதா வந்து முத்துவோட பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருந்தாங்க. அதை சொல்கிறாங்க, முத்து ஏன் பொம்மையை அன்ஷிதா எடுத்து வச்சு கொடுக்காமல் இருந்தா, அதுக்கு சொன்னால் நீ என் பொம்மையை எப்படியாவது உள்ளே கொண்டு போய் வச்சா தான் நான் உன்னை வைப்பேன்னு சொன்னால், நான் தான் அன்ஷிதா பொம்மையை உள்ளே கொண்டு போய் அப்புறம் வச்சேன், ஆனால் நானும் வச்சேன், இவன் அருணும் வச்சான், அப்போ அருண் எத்தனை தடவை உள்ளே வச்சுருக்கான் அப்படின்னு யோசித்து பார்த்தா அருண் ஆல்ரெடி சிவாவோட பொம்மையை தூக்கி உள்ளே வச்சுட்டார். அதாவது இந்த கேம் ஸ்டார்ட் ஆன முதல் ரவுண்டில் சிவாவோட பொம்மையும் உள்ளே வச்சுட்டு அன்ஷிதா பொம்மைக்கு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. லைக் நம்ம முத்துக்கிட்டேயும் முத்து கையில் அன்ஷிதாவோட தலை இருக்குது, பொம்மையோட தலை இருக்குது, அந்த உடம்பு அருண் கையில் இருக்குது. அப்போது அருண் என்ன சொல்கிறான்னா, நான் உடம்பை வச்சுட்டேன், நான் உள்ளே வச்சுட்டேன்றாரு. பட் முத்துவும் உள்ளே போய் வச்சிடுறாரு. அப்போ அருணுக்கு அப்போ நம்ம முத்துக்கு இப்போ கோவம் வருது, நீ ஆல்ரெடி சிவா பொம்மையும் உள்ளே வச்சிருக்க, அதுக்கப்புறம் அன்ஷிதா பொம்மையை நீ ஏன் உள்ளே வச்ச, ஒரு ஆள் ஒரு பொம்மையை தான் உள்ளே வைக்க முடியும், நீ ஏன் வச்ச அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாம்.
நான் முன்னாடியே வச்சேன்னு உனக்கு தெரியாது. ஸோ உடம்ப மட்டும் வச்சுட்டு இனிமேல் நீ தலையை வச்சிருவல்ல அப்படின்னு. ஸோ டீமை காப்பாற்றுறதுக்காக அருண் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு. அண்ட் அருண் நிறைய புள்ளப்பூச்சி வேலைத்தனம்லாம் பண்ணுறாரு. லிட்டரலி தள்ளி விட்டுறாரு. சாச்சனாவெல்லாம் பல இடங்களில் தள்ளி விட்டார். தள்ளி விட்டுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருமா, விளையாடும் போது உன்னை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, நீ தான் உன்னை பார்த்து விளையாடணும், பக்கத்தில் இருக்கிறவங்க போய் சொல்ல முடியாது, ஒழுங்காக விளையாடு, நீ தான் ஒழுங்காக விளையாடணும் அப்படின்னு மிரட்டுறாரு. அதெல்லாம் முத்துவுக்கு சாச்சனாக்கெல்லாம் புரியுது. ஏன்டா டே நீயே தள்ளி விட்டுட்டு என்ன இப்படியாடா சொல்கிற அப்படின்னு அது முத்துவுக்கு புரிஞ்சு சாச்சனா புரிஞ்சுது. அண்ட் சாச்சனா கூட யாரோ ஓடும்போது அவங்க கிள்ளிட்டாங்க, என் காலை யாரோ கிள்ளி விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. பட் அருண் அதுன்ட்டு அது எப்படி, அதெல்லாம் யாரும் கிள்ளி இருக்க மாட்டாங்களே, போய் பாருங்க சொல்றாங்க. போய் பாருங்க அந்த இடத்துல உண்மையாவே கிள்ளிக்கு இருக்காங்களா அப்படின்னு பாருங்க. அந்த பொண்ணு எதுக்கு போய் சொல்லணுமா? அவங்களுக்கு யாரோ காலில் கிள்ளின மாதிரி, அதை மேபி யாராவது கையில் அந்த காப்பு போட்டிருக்காங்க, வளையல் போட்டிருக்காங்க, அதனால ஏதாவது இடிச்சிருக்கலாம், பட்டிருக்கலாம். பட் அருண் ரொம்ப சாச்சனாவை இப்போ நம்பிக்கை இல்லை, அந்த பொண்ணால் நம்ம கேம் பாதிக்கப்படுது, அந்த பொண்ணு நம்ம டீமுக்குள்ளே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சாச்சனாவை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த பொண்ணு உண்மைதான் சொல்லுதா, போய் பாருங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாரு. ஸோ அருண் பயங்கரமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்கார், ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இப்போ அருணோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, சத்யா, அருண், விஷால், நம்ம 3 பேர் தான் ஒரு டீம். அவங்க கூட மற்றவங்க எல்லாரும் இருக்காங்க, ஆனால் நம்ம 3 பேர் தான் மெயின் அப்படின்ற மாதிரி. நம்மளதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு கேம் ஆடலாம், நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கார். அண்ட் இன்னொன்று அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம பொம்மையை நம்ம எடுத்து வச்சிடலாம். அருண், விஷால், சத்யா, நம்ம 3 பேர் பொம்மையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்பனண்ட் கோவா கேங்கை விட்டுருங்க. இந்த முத்து கேங் இருக்கு இல்லையா, ஏன்னா முத்து கேங் ரொம்ப சின்ன கேங், சில்ற கேங். முத்து, ஆனந்தி, சாச்சனா, மஞ்சிரி, நம்ம இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ இவங்களை நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா அந்த டீமில் ரயான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஜெஃப்ரி ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ இவங்களை நம்ம அடிக்கிறத விட முதல்ல இந்த சில்ட்ர கேங்கான நம்ம முத்து கேங்கை நம்ம அடித்து இவனுங்களை முதல்ல துரத்தி விட்டுட்டு அப்புறமா நம்ம கோவா கேங் கூட சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் முத்துவை டார்கெட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இடையில நம்ம ராணவ் ஒரு கூத்து பண்ணார். என்ன அப்படின்னா, ராணவ் போயிட்டு நம்ம விஷால் கிட்ட சொல்லிட்டு இருக்கார், இங்கே பாரு, நீ கோவா கேங்கை ஃபஸ்ட்டு முடிச்சிரு, அந்த கேங்கில் ரொம்ப ஸ்ட்ராங் யாருன்னா ரயானை வச்சு தான் அந்த டீமே ஓடும், ஃபஸ்ட்டு நீ ரயானை தூக்கிடு அப்படின்னு. ஏன் மேன் உனக்கு என்ன மேன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஜாக்லின் மேலே கோபம். அன்றைக்கி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சிக்கன் கிரேவியெல்லாம் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டாங்க. அப்போ நம்மளோட கிச்சன் டீமில் இருக்க ஜாக்லின் தான். ஸோ இவர் போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் கிரேவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா, இப்படியெல்லாம் கேட்டு வராதிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது அவருக்கு வருத்தமாக போயிடுச்சு. பட் அவர் அதை கேட்டிருக்கக்கூடாது. எல்லாருக்கும் அந்த ஒரு கப் தான் தருவாங்கன்னு தெரியும். பட் இவர் போய் கேட்டு இல்லைன்னு சொன்னது இவருக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஜெஃப்ரிக்கு கொடுத்தாங்க, ஜாக்லின் கொஞ்சமாக கொடுத்தாங்க. மறுபடியும் ஜெஃப்ரி கேட்கும்போது இந்தா கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நம்மளோட ராணவ் விஷால் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் போய் கேட்டேன், எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டா, ஆனால் அவள் கொடுக்குறா, எனக்கு அதெல்லாம் ஹர்ட் ஆச்சு, அவள் பேசுகிற விதம்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஸோ அவருக்கு அந்த கேங் மேலே பயங்கர வன்மம் இருக்குது. அந்த வன்மத்தை ராணவ் இங்கே சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் முதல்ல ரயானை காலி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த அளவுக்கு யாருக்கு யார் மேலே ஆக மாட்டேங்குது, என்ன சண்டைகள் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அந்த முதல் ரவுண்டில் இருந்த சுவாரஸ்யம் அதுக்கப்புறம் இல்லை. லிட்ரலி பிக் பாஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்குறதும் நீங்கள் அடிச்சுக்கணும். இந்த டாஸ்க்குனாலே அடிச்சுக்கிறது தான். அடிச்சுக்கிறது அப்படின்னா அந்த சத்யா மாதிரி வாயை உடைக்கிறது, மூக்கு உடைக்கிறது அந்த ரேஞ்சுக்கு கிடையாது. ஒருத்தரை பிடிச்சி ஒருத்தர் இழுக்கிறது, இல்லை ஒருத்தனா அத்தனை பேர் சேர்ந்து அடித்து வீசுறது, தள்ளி விடுறது, இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இப்போது நம்மளோட உள்ளே மாட்டிக்கிட்டார் விஷால், உள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்டில் விஷால் உள்ளே மாட்டிக்கிட்டாரு. அவரை சுற்றி கோவா கேங் இருக்குது. அதுக்கு மேலே நம்மளோட புள்ளி கேங்கில் இருந்து சத்யா, அருண்லாம் பிடிச்சி இழுக்கிறது, அன்ஷிதால ஜெஃப்ரி தூக்கி ஒரு வீசினாங்க பாருங்கள். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அப்படி ஒவ்வொருத்தர் பிடிச்சி ஒருத்தர் இழுத்து போட்டு கேம் விளையாடணும். அதைத்தான் பிக் பாஸ் எதிர்பார்த்தார். அதனால தான் சொன்னார், நீங்கள் என்ன யுக்தி வேணாலும் பயன்படுத்தலாம், யாரை எப்படி வேணாலும் நீங்கள் தடுக்கலாம், பிடிக்கலாம்னு எல்லாம் சொல்லியும் பொறுமையாக விளையாடாதீங்களா, பொறுக்கித்தனமாக விளையாடுங்கன்னு சொல்லியும் இவனுங்க கடைசியில் அந்த கில்லர் காயின் டாஸ்கில் சேது நான் சொன்னார் இல்லையா, அதை கேட்டு பயந்துட்டு இவனுங்க நம்ம எல்லாரும் எடுத்துகிட்டு போவோம், ஓடுவோம், யாருக்கு இடம் இல்லையோ அவங்க கடைசியாக வர்றவங்க இடம் இல்லையே, ஸ்லாட் இல்லை, நம்ம விட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்படி போச்சு அப்படின்னா இந்த கேமும் சப்பையாக்கிடுவானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் பயமாக இருக்குது. ஸோ வன்மம் பிடிச்ச அன்ஷிதா வெளியே போயிட்டாங்க. காதலனை நம்பி மோசம் போன காதலி மாதிரி நம்ம தர்ஷிகா ஐம் அ சூப் கேர்ள் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. தர்ஷிகா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, விஷால் உங்களை அழகாக யூஸ் பண்ணுறாரு. ஸோ விஷாலுக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு மார்க்கெட்டிங்காக, அதாவது நான் மீடியாவில் இருக்க பர்சன், என்னை ஒரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு என்னை ஒரு பேர் அப்படின்னு பேசும்போது அது என்னோட மூஞ்சி அடிக்கடி நம்ம பார்க்குற மாதிரி, என்னோட மூஞ்சி அடிக்கடி காட்டுற மாதிரி தானே இருக்கும். ஸோ இது நான் என்னோட ஒரு மார்க்கெட்டிங் தான், நீங்கள் என்னை வச்சு சேர்த்து பேசுறீங்கன்னா நான் மார்க்கெட்டிங் தான்டா நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவரோட தேவைக்கு அவர் உங்களை யூஸ் பண்ணுறாரு. நீங்கள் அதை பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவருக்காக அஃபெண்ட் ஆகிற வேண்டாம். உங்கள் கேமை ஃபோக்கஸ் பண்ணி போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவன் ஓப்பனாகவே சொல்லிட்டான், விஷால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அருண், சத்யா கூட பேசும்போது, என்னை கலாய்ச்சிட்டு போட்டுண்டா,
இருந்தால் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. அவளுக்கு நான் சொல்லிட்டேன், நம்ம இங்கே வச்சு எந்த ஒரு மேட்ரும் லவ்லாம் நமக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். மற்றவங்க கலாய்ச்சிட்டு போயிட்டேன். அது எனக்கு என்னோட மார்க்கெட்டிங் மாதிரி தான். என்னோட ஃபேஸ் அடிக்கடி வருது, என்னை பற்றி இந்த பேர்னு பேசுறது எனக்கு அது கிடைக்கிற மார்க்கெட்டிங்காக நான் எடுத்துக்குவேன் அப்படின்ட்டான். ஸோ தர்ஷிகா இனிமேலாவது புரிஞ்சுக்கணும் இவனை பற்றி. அண்ட் இந்த கேமோட சுவாரஸ்யத்தை கம்மி பண்ணாதீங்கடா, தயவு செஞ்சு ஓடுறவன் ஓடு, இடம் இல்லாதவன் உட்காரு அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்கடா, இந்த கேமையும் மொக்கையாக்கிறாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம் வேறு ஏதாவது சுவாரஸ்யமாக நடந்து அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.